ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒருமுறை மழை பெய்து கிராம பகுதியில் உள்ள காற்றாறு ஒன்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாலிபர்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது வெள்ளத்தில் சாக்கு மூட்டை ஒன்று மிதந்து வந்தது. வாலிபன் ஒருவன் வேகமாக நீச்சல் அடித்து அங்கு சென்றான். வீடுகளில் உள்ள வெண்கல பாத்திரங்களை தண்ணீர் அடித்து கொண்டு வருகிறது என்று நினைத்தான். அதை விற்று செலவு செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான். அந்த சாக்கு மூடை அதிக கனமாக இருந்ததால் அவனால் இழுத்து கொண்டு வர முடியவில்லை. அவன் கைகால்கள் எல்லாம் அசந்து போய்விட்டது. கரைக்கு திரும்பலாம் என்று நினைத்தான். கரையில் உள்ள நண்பர்கள் எல்லாம் இவனை திரும்பி வரும்படி கூப்பிட்டார்கள். மறுபடியும் இந்த மூடையை விட்டு திரும்பிவிடு என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவனால் வர முடியவில்லை. தண்ணீரில் வந்தது மூடை அல்ல, அது ஒரு கரடி. மழை தண்ணீர் வெள்ளத்தால் இழுத்து வரப்பட்ட அக்கரடி யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்று தண்ணீரோடு வரும்போது இவன் அதை பிடித்தவுடன் அந்த கரடி இவனை பிடித்து கொண்டது. நண்பா, நீ அதை விட்டு கரைக்கு திரும்பி என்று பல சத்தமிட்ட போதும் அவன் சொன்ன பதில் அதிர்ச்சியா இருந்தது. நான் ஏற்கனவே அதை விட்டுவிட்டேன், அதுதான் என்னை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது என்றான். ஆம் பிரியமானவர்களே, பாவம் உன்னை பற்றி கொள்ளும் முன்னே நீ பாவத்தை விட்டு விலகு. நீ பாவத்தை தள்ளிவிடாத பட்சத்தில் பாவத்தால் படு மோசமான அழிவை சந்திக்க வேண்டியதாகும். முடிவாக இவனை பற்றி கொண்ட கரடி இவனை விடவே இல்லை. ஆற்று வெள்ளத்தில் இவனும் கரடியும் மூழ்கி மடிந்தார்கள். இப்படித்தான் அநேக தற்கொலைகளும் கொலைகளும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமேன்.